வணக்கம். நான் கீதா அன்பழகன். இன்றைக்கி என்ன பதிவு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சித்திரை புத்தாண்டை எப்படி நாம் வரவேற்பது, அது எப்படி வரவேற்கணும், அந்த நேரத்தில் எந்த மாதிரி சித்திரை கனி காணுதல், அந்த மாதிரி எல்லாத்தையும் நான் ஒரு தனிப்பதிவாக போட்டிருக்கேன், பிரிவாக. அதை பாருங்கள், லிங்க் கொடுக்குறேன். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அன்று இரவு நம்ம முதல் நாளே, அதாவது சித்திரை 1 ஞாயிற்றுக்கிழமை வருகிறது, சூரிய ஆதிக்கத்தில் வருகிறது, திருவாதிரை நட்சத்திரத்தில் வருகிறது, சஷ்டி திதியோடு வருகின்றது. அதற்கு முன்னால் நாம் சனிக்கிழமை இரவே நம்ம வீட்டெல்லாம் சரி பண்ணி வைக்கணும் அப்படின்னு நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன், பாருங்கள். அப்போது அதெல்லாம் சரி பண்ணிட்ட பிறகு இரவு நம்ம படுக்கும் பொழுது ஏற்கனவே நான் மஞ்சள் தண்ணி தெளிக்க சொல்லியிருக்கேன். அது கூட லக்ஷ்மி வசியமாக எக்காரணம் கொண்டும் நம் வீட்டிற்கு துரதிர்ஷ்டம் வரக்கூடாது, துர்தேவதைகள் வரக்கூடாது, நல்ல நாள் அதுவும், அதாவது வருட பிறப்பு அதுவும் தேவையில்லாமல் கணவன் மனைவிக்குள் சண்டையோ, பிள்ளைகளோடு வாக்குவாதமோ, அல்லது தேவையில்லாத மனக்கஷ்டமோ, பிரச்சனைகளோ, கண்ணீரோ வரக்கூடாது. அன்று முழுவதும் நாம் சந்தோஷமாக நம்மிடம் என்ன இருக்கிறதோ அதை வைத்து நிறைவாக, சந்தோஷமாக, ஆரோக்கியமாக, அன்பாக, உறவாக நாம் அன்றைய நாளை, சித்திரை 1 புத்தாண்டை வரவேற்க வேண்டும் என்பதற்காக வரவேண்டிய தடைகளையெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு நேர்மறை ஆற்றலை தரக்கூடிய ஒரு முறைதான் இது. இதை இரவே, சனிக்கிழமை இரவே செஞ்சுட்டு நம்ம படுக்கணும். எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகு நம்ம படுக்க போகும் பொழுது அந்த நம்ம கதவு தாப்பால் போட போகிறோம், ஏன்னா அதுக்கப்புறம் நடக்கக்கூடாது, அதற்காக நான் சொல்கிறேன். படுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது தாப்பால் போடும்போது கதவு சாத்துற நேரத்தில் இதை செய்யணும். என்ன செய்யணும் அப்படின்னா, சுருள் பட்டை, அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த சுருள் பட்டையை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது நிறைய விஷயத்துக்கு இதை பயன்படுத்துவோம் நம்ம, அதனால் இது கொஞ்சம் பவுட்ரு அதிகமாகவே பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சுருள் பட்டை பொடியை நல்லா பண்ணி முடித்து அதில் ஒரு வெள்ளை கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. சுக்கிரன் ஆதிக்கமாக நல்லா வெள்ளை கலர் பேப்பரில் நீங்கள் அந்த பொடியிலேயே அழகாக எழுதணும். ஸ்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீஜ மந்திரம், லக்ஷ்மியோட பீஜ மந்திரம் அந்த பட்டை பொடியிலேயே எழுதணும். அதை எழுதி நீங்கள் அதை அப்படியே பத்திரமா கலைக்காமல் அதை எடுத்துகிட்டு போயிட்டு தலவாசப்படிக்கு வெளிப்பக்கமாக, நீங்கள் உங்களுடைய மெயின் டோர் இருக்குது இல்லைங்களா, அந்த மெயின் டோர் உள்ளே வரத்துக்கு முன்னாடி வாசப்படி பொட்டெல்லாம் வச்சு மாயிலை தோரணெல்லாம் கட்ட சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் நின்றுக்குங்க. நின்று வெளிப்பக்கம் இருந்து உள்பக்கமாக நீங்கள் உள்ளே நுழைய போகிறீங்க அப்படின்னு சொன்னால், அப்படி நீங்கள் நுழையிற மாதிரி உள்பக்கமாக அந்த பேப்பரை வச்சு நின்று உங்கள் வாயால் அந்த வீட்டின் தலைமகன் யாரோ அவர் தான், ஏன்னா அவர் ஊதியம், அவருடைய சம்பளம் அந்த மாதிரி, இல்லை நாங்கள் 2 பேர் சம்பாதிக்கிறோம், 2 பேர் செய்யலாம், இல்லை குழந்தைங்க சம்பாதிக்கிறாங்க, பையன் சம்பாதிக்கிறான், பொண்ணு சம்பாதிக்கிறான், கண்டிப்பாக எல்லாரும் செய்யலாம். ஏன்னா இது வருமானத்தை அந்த வீட்டிற்கு வரவழைக்கின்ற ஒரு தாந்திரிகம். யாருக்கு வருமானம் வருதோ, இல்லை நாங்கள் வேலை தேடிங்கிறோம், எங்களுக்கு வருமானம் வரணும், எனக்கு புதிய வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அவங்களும் செய்யலாம், சரிங்களா? தனித்தனியாக செய்யலாம், தவறே கிடையாது. அவரவர்கள் செய்வது அவரவர்களுடைய வருமானத்தை உயர்த்தி கொடுக்கும், தனவரவை கொண்டு வந்து சேர்க்கும். அந்த வீட்டிற்கு பல வகையான வருமானங்கள் வரும். அப்பா செய்யலாம், அம்மா செய்யலாம், பையன் செய்யலாம், பொண்ணு செய்யலாம். அப்போ 4 வருமானம் அந்த வீட்டிற்கு வரும், சரிங்களா? அதனால் கண்டிப்பாக எல்லாரும் செய்யலாம். இது ஒரு எளிய முறை தான், மகாலட்சுமிக்கு பிடித்தது தான். அதனால் பயம் ஒன்றும் கிடையாது, எல்லாரும் செய்யலாம். இப்படி செஞ்சால் வருமா அப்படின்னு நினைக்காதீங்க. நான் இப்படி செய்கிறேன், எனக்கு வரும் அப்படின்னு நினச்சி செய்யுங்க, சரிங்களா? இதெல்லாம் மார்வாடிகள் செய்கின்ற ஒரு தாந்திரிகம். இதெல்லாம் அவங்க நகை கடையில், ஜுவல்லரி ஷாப்லலாம் அவங்க கடை மூடும் பொழுதும் அந்த திறக்கும் பொழுதும் இது செய்யக்கூடிய ஒரு விஷயம். கண்டிப்பாக இதை செஞ்சுட்டு தான் அவங்க கடையே மூடுவாங்க. அதுக்கப்புறமா கடையை மூடிட்ட பிறகு வெளியே சில விஷயங்கள் செய்வாங்க. அதுக்கப்புறம் நகைகளை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வச்சோமா கூட அந்த நகையாக கூட ஒரு
திரி மாதிரி ஒன்று போடுவாங்க. அதை பற்றிலாம் நான் தனி பதிவாக போடுறேன். அதை வச்சு அவங்க அந்த மந்திரக்கட்டு போடுறதுனால தான் அந்த தங்கம் அவங்க கிட்டவே தங்குது. நம்மளால் மீட்க முடியல, வட்டி கட்டுறோம், அவங்க வட்டியை வாங்குறாங்க. அவங்க கிட்டேருந்து போன தங்கம் நம்ம கிட்ட வராது. அப்படி வந்தாலும் திரும்ப நம்ம அடகு கடைக்கே வச்சுனே இருப்போம். அந்த மாதிரி ஒரு தாந்திரிகலாம் இருக்குது. அதனால தான் நகை வந்தால் உடனடியாக மீட்டு எடுத்துகிட்டு வந்தால் நம்ம அந்த சொர்ண தோஷத்தை நீக்கணும் அப்படின்னு நான் நிறைய பதிவு போட்டிருக்கேன். அந்த மாதிரி தான் இது, சரிங்களா? அவங்க செய்கிற விஷயந்தான் இது. இதை நம்ம புத்தாண்டுக்கு செஞ்சுக்கிறோம், அவ்வளோதான், சரிங்களா? இப்போ அந்த பட்டைப்பொடியில் ஸ்ரீம்னு எழுதிட்டிங்களா வெள்ளை கலர் பேப்பரில், அதை எடுத்துகிட்டு போயிட்டு தலைவாசப்படிக்கு வெளிப்பக்கமாக நின்று உள்பக்கமாக ஊதணும். எவ்வளவு வேகமாக உங்களால் ஊத முடியுமோ அவ்வளவு வேகமாக ஊதுங்க. ஊதும் பொழுது உங்களுடைய மகாலட்சுமியை நினச்சிக்கோங்க, உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. என் மூலமாக என் இல்லத்திற்கு தங்கமும் நகையும் பணமும் செல்வ செழிப்பும் வரணும், மகாலட்சுமி நடமாட்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சி, அதை தவிர வேறு எண்ணம் இருக்கக்கூடாது அந்த நேரத்தில். அப்படி நினச்சி எவ்வளோ வேகமாக அந்த பட்டைத்தூளை உங்களால் ஊத முடியுமோ அப்படி உள்பக்கமாக ஊதுங்க. அப்படி ஊதும் பொழுது அந்த தூள் பறந்து அப்படியே ஹாலில் விழலாம், ரூமில் விழலாம், இல்லை சோபா செட்டில், அது மாதிரி உங்ககிட்ட என்னென்ன இருக்கோ அந்த மெட்டீரியல் மேலெலாம் அது பரவி அமரும். ஆனால் நீங்கள் தட்டக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. அப்படி ஊதிட்டு நீங்கள் உள்ள வலது காலை எடுத்து வச்சு உள்ளே நீங்கள் அமைதியாக நீங்கள் பெட்டில் படுத்துடலாம். அந்த தூங்குறதுக்கு முன்னாடி கரெக்டாக போய் நீங்கள் பெட்டில் படுத்தலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் உங்கள் மனைவி செய்யலாம், உங்கள் குழந்தைங்க எல்லாரும் செஞ்சு முடித்த உடனே அந்த கதவை தாப்பால் போட்டுருங்க. தாப்பால் போட்டுட்டு உள்ள மகாலட்சுமி வந்தாச்சு, உங்களை தங்க வச்சுட்டு நீங்கள் கதவு தாப்பால் போட்டுட்டீங்க, புரியுதா? இது உள்ள அந்த ஒரு நல்ல ரம்மியமான வாசனை அப்படியே நிறைஞ்சி இருக்கும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், மஞ்சள் தண்ணி பச்சை கற்பூரம்லாம் கலந்து தெளிக்கணும்னு சொல்லிட்டு, அதுவும் ஏற்கனவே தெளித்து வச்சுருக்கீங்க பண வசியமாக. அது கூட லக்ஷ்மி வசியமாக இதையும் செஞ்சிட்டிங்க. அப்போது அந்த வீடு, அந்த இல்லம், அந்த இடம் ஃபுல்லாகவே ஒரு நேர்மறை ஆற்றல் நிறைந்த இருக்கும். காலையில் எழுந்து நீங்கள் புத்தாண்டை சித்திரக்கனியோடு அந்த தட்டில் பணமும் நகையோடு நீங்கள் விழிக்கும் பொழுது அற்புதமான மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த ஆண்டு ஒரு புது ஆண்டாக, புத்துணர்ச்சி நிறைந்த ஆண்டாக, செல்வ செழிப்பு மிகுந்த ஆண்டாக உங்களுக்கு மாறும். அதனால் கண்டிப்பாக இந்த எளிய முறையை பயன்படுத்தி பாருங்கள், சரிங்களா? இது மார்வாடிகள் செய்கின்ற சூட்சும பரிகாரம். கண்டிப்பாக செய்யுங்க, நல்லதே நடக்கும். பணத்துடன் வாழ்வோம், சரிங்களா? வாழ்க வளமுடன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.